ஹாய் 1D அரே 2D அரேன்னு எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் அண்ட் லிஸ்ட்டில் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸ்லேருந்தே போகலாம். இதுக்கு ஒரு 2 பார்ட், அப்புறம் லிஸ்ட்டுக்கு ஒரு 2 பார்ட்டுன்னு போயிட்டு ஃபர்தராக எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஜிக்ஸ் ஜிக் சீரிஸே கிரியேட் பண்ணுகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விராட் கோலி பேட்டிங் ஆடினு இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு ஸ்னாப் போட்டேன், இன்னைக்காவது கொஞ்சம் நல்லா ஆடணும்னு சொல்லிட்டு. பட் சீக்கிரமாக அவுட் ஆயிடுவார், அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, அது நாட் அவுட் ஆகிட்டு இப்போ 50 கிட்ட போயிட்டு இருக்காரு. 50 போனார்னா அப்படியே இதில் ஒரு கிளிப் ஆட் பண்ணி விட்டுறேன். ஐயோ, நான் கோடிங்கை விட்டு இது பேசிக்கிறேன் பாருங்கள். ஸோ வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு கேரக்டர் மட்டும் எடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஸோ இங்கே வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இங்கே இது இருக்கா, ஸோ அதோடைய இண்டெக்ஸை கால் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் மூலிமா இந்த ஸ்ட்ரிங் டாட் கேரக்டர் அட் இண்டெக்ஸ் அதில் என்ன இருக்கோ அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மெத்தட் தான் இது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ இங்கே பாருங்கள், 0 1 2 அது மாதிரி வந்துட்டு கரெக்டாக ஃபைலில் வந்து எனக்கு என்ன வேர்டு இருக்குது, எஃப் இருக்கா, ஸோ அந்த எஃப்பை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் ஏ கேரக்டர் அட் ஏ ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ். ஸோ இதுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிமிலர் மெத்தட் அந்த கேரக்டர் அட் அந்த இது யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல. ஸோ இங்கேயும் பாருங்கள் அந்த இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு எந்த கேரக்டரை மாற்றணும் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அது கூட இந்த இண்டெக்ஸில் வந்து எனக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரிங் டாட் சப் ஸ்ட்ரிங்ஸில் இந்த இண்டெக்ஸில் எனக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் மாறிடுது. இங்கே பாருங்கள் ஜிக்ஸ் இருக்குதா. ஸோ அதுபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இண்டெக்ஸ் 6. ஸோ 0 1 2 3 4 5 இந்த ஸ்பேஸும் கணக்கு எடுத்துக்கும். ஸோ அப்புறமா இங்கே மாறிடும். ஸோ அவ்வளோதான். மெயினாக அந்த குட்டி குட்டி அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம மொத்தமே பண்ணுறது. ரிவர்ஸ்க்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிமிலராக தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எஸ் டாட் கேரக்டர் அட் அதுலேருந்து ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து ரிவர்ஸ் கேட்டகரியில் அந்த லூப் மூலிமா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகும், கடைசியிலேருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் வரும், அப்புறம் கே வரும், இ வரும், ஜி வரும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் அது. எல்லா கேரக்டரும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஸ்டாக் இனிஷியலைஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு நம்ம. ஸோ ஒரு ஸ்டாக் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் இருக்கிற வேல்யூஸை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஈஸி தான். ஏன்னா நம்ம இதுலேயுமே வந்துட்டு கேரக்டரை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த எம்டி லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதில் வரத்தை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணாலே கரெக்டாக அந்த மாதிரி வந்துடும். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஜிக்ஸா. ஸோ அதுக்கு வந்து அந்த நார்மலாக வந்திருக்கு. ஹலோ வேர்ல்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதான் இங்கே வந்துட்டு அந்த ஒரு ஸ்டாக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும், ரிவர்ஸ் ஆர்டரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் பண்ணுறது இது நம்ம ஈஸியாக ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் இவங்க எந்த மெத்தடில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இவங்க கொஞ்சம் பெரிய மெத்தடாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வளன்னு ஏதாவது ஒரு மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இங்கே பாருங்கள் ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணா பின்னான்னு இது பண்ணிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் நீ வந்துட்டு டேரெக்டாக யூஸ் பண்ண, அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்டாக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் எதனா டெக்னிக்கல் இன்டர்வியூவில் கேட்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்வாப் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுக்குமே பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கரெக்டாக இந்த இதில் வந்துட்டு எனக்கு மாற்றி கொடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மொத்தம் மாறுது. இப்போ இந்த ஜிக்ஸ்னு இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக மாற்றி கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் கண்ணா பின்னான்னு மாற்றிருக்காங்க. இவங்க என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, பேர் ஆஃப் கேரக்டர்ஸாக ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜிஇ தனியாக இருக்குது, அப்புறம் இகேத் இதுவாகிருக்கு, அப்புறம் எஸ்எஃப் இதுவாகிருக்கு, அப்புறம் ஓஆர் இதுவாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேராக அதுக்கு வந்து தனியாக எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 வேல்யூஸாக இங்கே ஸ்கிப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 வேல்யூஸாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துருக்காங்க. நைஸ் ஒன். செக் வெதர் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் பேன்கிராம். ஸோ பேன்கிராம்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆல்ஃபபெட்டும் இருந்தால் எஸ் இல்லை, அது எல்லாமே இல்லைன்னா கிடையாது, அது ஒரு பேன்கிராம் கிடையாது. பேன்கிராம்னா எல்லா ஏலேருந்து ஜட் வரைக்கும் இருக்கணும். லைக் இதில் பாருங்கள் எதுவுமே இல்லை, எல்லா கேரக்டர்ஸும் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அதுக்கு டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லெட்டர்ஸையும் வந்து லோயர் கேஸ் அப்பர் கேஸ்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த எல்லாத்தையும் லூப்பில் வந்து டிஸ்கவர் பண்ண. அந்த 26 இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு கொடு, இல்லையா ஃபால்ஸ். அதெல்லாம் ஒன்று இதுவானாலும் ஃபால்ஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள் அப்பர் கேஸில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்க,
இந்த பாருங்கள் ஒரு அப்பர் கேஸு மற்றதெல்லாம் லோயர் கேஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி குத்தாலும் பிரிண்ட் ஆகும். அப்புறம் யா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெஜெக்ஸ் ஃபைன் த ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் ரெஜெக்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஜெக்ஸ் மெத்தட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாத்தோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் எடுக்கும். இப்போ யூகேன்னு இருக்குன்னா யுனைடெட் கிங்டம்லேருந்து யூ எடுக்கும், அப்புறம் கே எடுக்கும். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் எடுக்கணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறாங்க, தனித்தனியாக ஸ்ட்ரிங்கஸ் அந்த தனித்தனியாக வேர்டை இது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரித்து அதுக்கப்புறமா இந்த சென்டென்ஸில் வரும். ஸோ இப்போது இந்த ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்னு இருக்குன்னு வைங்களேன், இதுலேருந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஜி எடுக்கும், அப்புறம் எஃப் எடுக்கும், அப்புறம் ஜி எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு பாருங்கள் கரெக்டாக அந்த இது மட்டும் கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வரத்தெல்லாம் மீன் அதுக்கு மாதிரி எவ்வளோ பெருசாக நீங்கள் ஒரு பேராகிராஃபே குத்தாலும் அதுலேருந்து இது பிரிண்ட் ஆகும். ஸோ யா இன்னும் ஒன்று எத்தனை போதும், 1 2 3 4 5 6 7 8 9 9 போயாச்சா. ஸோ யா மீதி நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இப்போயே முடிச்சிட்டேன்னா அப்புறம் பார்ட் 2 வீடியோக்கு நான் பண்ணுறது நான். ஸோ அவ்வளோதாங்க, இதை தான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டாடா.